Welcome to VL Academy. இந்த வீடியோல insolvency account chapterல other exercise problem number 7 நம்ம பார்க்க போறோம், which is in page number 19.28 and 19.29. and நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். there is no extra charges for that. and இதுதாங்க ப்ராப்ளம். இதுல வந்து என்ன அப்படின்னா, சங்கர் அப்படிங்கிறவங்க அவங்களோட பிஸ்னஸை திவாலா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இனி நான் என்னோட அசெட்ஸ் எல்லாம் வந்து வித்து என்னோட கடனை எல்லாம் அடைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் கையில் கேஷாக ஒரு 200 ருபீஸும் அண்ட் கிளர்க்குக்கு வந்து சேலரி 800 ருபீஸ் கொடுக்கணும், டேக்ஸ் 2400 பே பண்ணும், அண்ட் கிரெடிட்டார்ஸ் பேங்க் லோன் இருக்கு, அண்ட் ஃபர்னிச்சர் ஸ்டாக்கு புக் டெப்ஸ் இதெல்லாம் அசெட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து என்னன்னா அவர் 1,10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சார். எப்போன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ அதுல இருந்து ஒரு வருஷமும் 20,000 ருபீஸ் அவரு பர்சனல் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணியிருக்காரு. அப்ப 6 வருஷம் 20,000 அதுவே 1,20,000 ரூபாய். ஸோ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி அவர் பர்சனல் யூஸ்க்காக எடுத்துட்டாரு. அதுல ஒரு 10,000 ரூபாய் லாஸ். ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் சங்கர் கேவ் அப் ஜுவல்லரி வேல்யூட் அட் ருபீஸ் 8,000 டு த ரிசீவர். என்னன்னா, நீங்க நிறைய கடன்ல இருக்கீங்க. ஸோ நான் ஒரு 8,000 வொர்த் ஜுவல்லரி வந்து உங்க கையில குடுக்குறேன். ஸோ அந்த கடனை மேனேஜ் பண்றதுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்க மிஸ்ஸஸ் குடுக்குறாங்க. அப்போ அவரோட கடன்ல இருந்து ஒரு 8,000 ருபீஸ் கம்மி ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த டீடைல்ஸை வச்சு நாம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பியாண்ட் தட் உங்களோட டெக்ஸ்ட் புக்ல ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ட்ரையல் பேலன்ஸ் டிஃபரன்ஸ் ப்ராஃபிட் ருபீஸ் 13,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ராஃபிட் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு புது ஸ்டெப்பு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் டெஃபிஷியன்சி மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுல வந்து அந்த ஒரு ப்ராஃபிட் டிஃபரன்ஸையும் கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு லிஸ்ட்டுக்கான வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஏ அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கிரெடிட்டார் ஃபார் கூட்ஸ் அந்த 60,000மே வந்து அன்செக்யூர்ட் தான். அதாவது திவாலாகி அந்த சொத்துல இருந்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருந்தால் தான் இவங்களோட கடன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட் தட் இஸ் 8,000 ருபீஸ். இங்க பாத்தீங்க அப்படின்னா பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து 12,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4,000 வந்து பேட், அது வரவே வராது. ஸோ பேலன்ஸ் 8,000 மட்டும்தான். ஓகே, அண்ட் வேற என்ன இருக்கு, ஜுவல் லோன் ஃப்ரம் மிஸ்டர் சங்கர். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோன் ஃப்ரம் மிஸ்டர் சங்கர் வந்து 20,000 ருபீஸ். ஸோ அதில் 8,000 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் 14,000 12,000 பே பண்ணா போதும். ஓகே, ஸோ 8,000 ஆன அமௌண்ட் வந்து அவங்க கொடுத்ததுனால பேலன்ஸ் 12,000 பே பண்ணா போதும். இது வந்து ஃபுல்லி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். ஓகே, இதெல்லாம் கடைசியில தான் கொடுப்பாங்க. அதுவே எவ்வளோ வருது, 68 70 80,000 வருது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இது வந்து என்னன்னா, பேங்க் லோன் 20,000 வாங்கியிருக்காங்க. எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரஸ்ட்லயோ இதுலயோ கொடுக்கல. உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு, இந்த கடனை உங்களால அடைக்க முடியல அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான ஸ்டாக்கை நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நமக்கு ஸ்டாக் எவ்வளோ இருக்கு, ஸ்டாக் எக்ஸ்பெக்டட் டு ரியலைஸ் 60%. அப்ப இந்த 60,000ல 60% எவ்வளோ, கால்குலேட்டர்ல நம்ம பார்த்துடலாம். தட் இஸ் 60,000 into 60 by 100. ஓகே, 36,000. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த 36,000ல இந்த 20,000 ருபீஸ் பேங்க் எடுத்துடுறாங்க. பேலன்ஸ் 16,000 அவங்க கிட்ட அதிகமா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மொத்த கடன் எவ்வளோ, 1 lakh rupees. ஓகே, 60,000 plus 8,000 plus 12,000 plus 20,000 மொத்தம் 1 lakh rupees. அதுல இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் 16,000 வந்து இந்த 16,000க்கான வேல்யூ நம்ம இங்க போடணும் அப்படின்னா, I'll just put here. That is 36,000 minus 20,000. ஓகே, இங்க எங்கேயுமே நான் முடிஞ்ச அளவு ருபீஸ் மென்ஷன் பண்ணாம பண்ணியிருக்கேன். பட் நீங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. த ரீசன் பிஹைண்ட் இஸ் என்னோட ஸ்லைடுக்குள்ள அதை கவர் பண்ண முடியாது.
அதனால தான் நான் வந்து ஜஸ்ட் வேல்யூ மட்டும் போட்டிருக்கேன். ஹோப் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் பை யூ. ஓகே. ஸோ இந்த 36,000ல 20,000 ரூபீஸ் கடன் போக சர்ப்ளஸா நம்மகிட்ட 16,000 ரூபீஸ் இருக்கு. ஸோ இந்த மொத்த கடன்ல இந்த 16,000 லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 84,000 ரூபீஸ் தான் நம்மகிட்ட இருக்கிற கடன் வேல்யூ. ஓகே. ஸோ இங்க வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் இது நம்ம டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற எதுவா இருந்தாலுமே அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளர்க்ஸ் சேலரி. ஸோ இது வந்து சில ப்ராப்ளம்ல இங்க வந்து கிளர்க் சேலரி பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே குடுக்கல. எத்தன கிளர்க்குக்கு இந்த 800 ரூபீஸ குடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே குடுக்கல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த என்டையர் அமௌண்ட்டும் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸுக்கு கீழ எடுத்துட்டு போயிட்டோம். த ரீசன் பிஹைண்ட் இஸ் அங்க கொஸ்டின்ல வந்து புக் ஆன்சர்ல வந்து 84,000ன்னு குடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப இந்த 500 தூக்கி நான் இங்க போட்டேன் அப்படின்னா, யூ வில் கெட் 84,500. அதுக்கப்புறம் திரும்ப இங்க இந்த 2,500 வந்து 2,500 பிளஸ் ஒரு 300 அப்படின்னா 2,700 தான் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் ஆகும். யூ வில் கெட் த கிராண்ட் டோட்டல் கரெக்ட்லி. பட் என்னன்னா, உள்ள வந்து ஆன் டோட்டல் லைபிலிட்டி சைட் வந்து யூ வோன்ட் கெட் த கரெக்ட் வேல்யூ ஹியர். ஓகே. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க 84,000 வரும். 84,000 வரும். அதுல இந்த 3,200யும் சேர்த்ததுனால தான் இங்க 87,200. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, லெட் மீ அட்ஜஸ்ட் திஸ் யா. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ இந்த இடத்துல எடுத்துட்டு போய் லெஸ் பண்ணியிருப்பேன். அதாவது டோட்டல் அசெட்லயே லெஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் குடுக்கணும். ஓகே. ஸோ அது குடுத்தது போக பேலன்ஸ் அசெட் எவ்வளோ இருக்கோ, அதுதான் இங்க அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு வரும். ஆர் பார்ட்லி செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு வரும். பட் இங்க வந்து என்னன்னா, நான் அந்த கடனையும் சேர்த்து நான் இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டேன். போத் கிவ்ஸ் த சேம் ஆன்சர். அது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப இந்த 3,200 நான் இங்க எடுத்துட்டு போனேன்னா, வில் கெட் 84,000. ஓகே. அண்ட் ஸோ இப்ப வந்து எல்லா லிஸ்ட்டும் போட்டாச்சு. லிஸ்ட் ஏ, பி, சி, டி எல்லாம் போட்டதுல வி ஆர் கெட்டிங் 87,200. இஃப் பாசிபிள் வெயிட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அந்த பேட்டர்ன்லயே தான் வேணும் அப்படின்னா, ஐல் ட்ரை டு மேக் சம் அலைன்மென்ட். ஓகே. ஓகே. நான் இப்ப அலைன் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இங்க வந்து நான் இந்த சர்ப்ளஸ் போக வி ஆர் கெட்டிங் 84,000 ரூபீஸ். ஓகே. அண்ட் இங்க அசெட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் இன் ஹேண்ட் 200 ரூபீஸ். அது அந்த கரன்சி வேல்யூ வந்து புக் வேல்யூவும் அவ்வளோதான் வரும். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ இஸ் 60,000. அதுல 60% தான் ரியலைசபிள். அந்த 60%ல 20,000 கடன நாம இங்க அடைச்சுட்டோம். ஓகே. ஸோ அந்த 16,000 இங்க லெஸ் பண்ணதுனால நாம இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. அண்ட் ஃபர்னிச்சர் அதுவுமே வந்து புக் வேல்யூ 8,000 அதுல 4,000 தான் ரியலைசபிள். இங்க காமிச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ 8,000ல 4,000 தான் ரியலைசபிள். அடுத்தது வந்து புக் டெப்ட்ஸ். குட் வந்து 8,000 ரூபீஸ். குட் அப்படிங்கிறப்போ அந்த என்டையர் அமௌண்ட்டும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது. புக் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நாம பொருள வித்திருப்போம். அதுக்கான காசு நமக்கு வரும். அந்த வரவேண்டிய அமௌண்ட் கண்டிப்பா வருங்கிறது 8,000 ரூபீஸ். வரலாம், வராமலும் போகலாம் அப்படிங்கிறது வந்து டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, 20,000 ரூபீஸ நம்ம வந்து டவுட்ஃபுல் டெப்ட்டா வச்சிருந்தோம். அதுல வந்து கன்ஃபார்மா எக்ஸ்பெக்ட் பண்றது 40%. ஸோ புக் வேல்யூ வந்து 20,000 அதுல 40% தான் நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். தட் இஸ் 8,000 ரூபீஸ். ஓகே. 20,000ல 40% இஸ் 8,000 ரூபீஸ். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள். அதுல வந்து இந்த 4,000 ரூபீஸ் இஸ் பேட். சாரி 6,000 இஸ் தட் பில்ஸ் ரிசீவபிள். சாரி 6,000 இஸ் பேட். ஸோ கன்ஃபார்மா நம்ம 4,000 ரிசீவ் பண்ணிருவோம். 6,000 வராது. ஓகே. ஸோ அதனால அந்த 6,000 வந்து இந்த 4,000 டிடக்ட் பண்ணது போக சாரி இங்க வந்து எவ்வளோனா 4,000 நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த 6,000ங்கிறது நமக்கு கிடைக்காது. ஸோ புக் வேல்யூஸ் 10,000 நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கிறது 4,000 ரூபீஸ். அடுத்தது மிஸ்டர் ஷங்கர்ஸ் ஜுவல். ஸோ இவங்க வந்து ஒரு 8,000 ரூபீஸ் வொர்த் ஜுவல்லரிய குடுத்துருக்காங்க. ஓகே. அந்த இத வந்து நம்ம இங்கேயே டிடக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கிரெடிட்டர்ஸ் கீழயே டிடக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால அத அசெட் கீழ நம்ம காமிக்கிறோம். ஓகே. ஸோ இப்ப காமிச்சாச்சு. அடுத்தது லெஸ் பிரெஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். அதுவும் நாம இந்த டேபிள்ல போட்டிருக்கோம் இல்லையா? 3,200 அத வந்து இங்க லெஸ் பண்றோம்.
நான் உங்களுக்கு ப்ரீவியஸா வந்து இங்க ஆட் பண்ணி காமிச்சிருந்தேன். பட் நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, நானு இந்த சைடே லெஸ் பண்ணி காமிச்சுட்டேன். ஸோ 3200 அண்ட் இப்ப 2 சைடும் டோட்டல் பண்றப்போ, எனிஹவ் லெட் மீ செக் த டோட்டல். அதாவது 84,000 இல்லையா? இங்க வந்து 16,200 பிளஸ் 8,000 பிளஸ் 4,000 12,000 பிளஸ் another 8,000 பிளஸ் 4,000 12,000 பிளஸ் ஒரு 8,000 இருக்கு. ஓகே. ஸோ 48,200 மைனஸ் 3,200 45,000 பிளஸ் 39,000. ஸோ 84,000 we are getting. ஓகே. பேலன்சிங் ஃபிகர் தான் இந்த 39,000. அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே. பேலன்சிங் ஃபிகர். இதுதான் டெஃபிஷியன்சி. அதாவது என்னன்னா, இவ்ளோ சொத்து நம்ம கிட்ட இருக்கு. எவ்ளோ 48,200 சம்திங். ஆனா கடன் வந்து நமக்கு ரூ. 1,00,000 அதுல ஒரு ரூ. 16,000 போக பேலன்ஸ் 84,000 கடன் இருக்கு. ஓகே. ஸோ அதனால நமக்கு அசெட்ல எவ்ளோ டெஃபிஷியன்ட் ஆகுது? 39,000 ருபீஸ். இந்த சொத்தையெல்லாம் வித்து நம்ம கடன் அடைச்சாலும் இன்னும் ஒரு ரூ. 39,000 கடன் இருக்க தான் செய்யுது. அதுதான் நாம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டெஃபிஷியன்சி அக்கவுண்ட். இந்த டெஃபிஷியன்சி அக்கவுண்ட் அது வந்து நான் லாஸ்ட்டா உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். அண்ட் எஸ். இது வந்து நான் உங்களுக்கு கடைசியா சொல்லி தரேன். ஏன் அப்படின்னா, இந்த ப்ராஃபிட் பேலன்சிங் 13,000 எப்படி வந்ததுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? 1,10,000 ருபீஸ். பட் டிராயிங்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 1,20,000 ருபீஸ். அதாவது ஒரு வருஷத்துக்கு 20,000 ருபீஸ். அதுவே 6 வருஷம் அப்படின்னா 1,20,000 ருபீஸ். ஸோ அதுலயே ஒரு ரூ. 10,000 லாஸ் வருது. ஓகே. ஸோ இந்த ரூ. 10,000 லாஸ ஒரு பக்கம் வச்சுக்க. அடுத்தது வந்து அசெட்ஸ்ல நமக்கு என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வந்து வேல்யூஸ் 60,000 பட் அந்த அன்னைக்கு அதோட வேல்யூ 36,000 தான். ஸோ அதுல ஒரு 24,000 ருபீஸ் லாஸா? ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூஸ் 8,000 பட் அந்த அன்னைக்கு இட் வாஸ் ஜஸ்ட் 4,000 ருபீஸ். பேலன்ஸ் 4,000 நமக்கு லாஸ். டவுட்ஃபுல் டெப்டார்ஸ் ரூ. 20,000 வரணும். பட் அதுல ரூ. 8,000 தான் வரும். பேலன்ஸ் 12,000 இஸ் அ லாஸ். தட் இஸ் டவுட்ஃபுல் டெட்டார். அடுத்தது வந்து பில்ஸ் ரிசீவபிள். அதுல 6,000 பேடு. ஓகே. ஸோ அந்த 6,000மே லாஸ். தட் இஸ் இங்க 6,000 பேடுன்னு போடுறதுக்கு பதிலா எஸ் 10,000 மைனஸ் 4,000ம் போட்டுக்கலாம். இல்ல 6,000 பேடுன்னே அங்க போட்டிருக்காங்க. அதனால அந்த 6,000 அப்படியே போடலாம். பில்ஸ் டிஸ்கவுண்டட் பார்த்தீங்க அப்படின்னா 4,000 ருபீஸ். லெட் மீ செக் த கொஸ்டின். பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து எவ்வளோ? 4,000 பேடு. ஸோ டோட்டலா 12,000. அதுல வந்து 4,000 பேடு. ஸோ இந்த 4,000 அப்படியே போட்டுருக்கோம். எதெல்லாம் பேடோ அதெல்லாம் லாஸ். ஸோ அத வந்து லாஸ்ல அப்படியே போட்டோம்னா வில் கெட் டோட்டல் 50,000 ருபீஸ் லாஸ். ஸோ இந்த 50,000 பிளஸ் இந்த 10,000. ஸோ ஆட் அவுட் சைட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 60,000 நம்ம போட்டிருக்கோமா? இது ஒரு 10,000. இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 10,000ம் 50,000ம் சேர்த்தோம்னா 60,000 ருபீஸ் நமக்கு லாஸ். ஓகே. அந்த 60,000ல இப்போ ஜுவல்லரி வந்து ஒரு 8,000 ருபீஸ் குடுத்துருக்காங்களா? அத லெஸ் பண்ணோம்னா, டோட்டல் டெஃபிஷியன்சி இஸ் 52,000. ஓகே. இந்த 52,000ல நமக்கு வந்து இங்க இந்த ஸ்டாக் வேல்யூலேருந்து ஒரு 20,000 போகுமா, அந்த ஒரு கடன அடைச்சுட்டோம். ஸோ அதையெல்லாம் எங்க காட்டுவோம்னா, டெஃபிஷியன்சி அக்கவுண்ட்ல காட்டுவோம். ஸோ அதுக்கு தான் இங்க டெஃபிஷியன்சி அக்கவுண்ட். அந்த ஒரு 60,000 ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் ஸ்டெப் இஸ் இந்த 52,000 கண்டுபிடிச்சிட்டோமா? இதுதான் வந்து ஆக்சுவல் டெஃபிஷியன்சி. இதுல வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல 39,000 ருபீஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் டெஃபிஷியன்சி. அது போக இங்க ப்ராஃபிட் அதாவது அசெட் அண்ட் லைபிலிட்டீஸ் வச்சு பார்க்குறப்போ, அதாவது அசெட்டோட இத மட்டும் வச்சு பார்க்குறப்போ வி ஆர் கெட்டிங் 60,000 லாஸ். அதுல ஒரு 8,000 போக 52,000. இங்க இந்த ஃபார்முலா டெஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டூ நமக்கு எவ்ளோ லாஸோ மைனஸ் நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராஃபிட். ஓகே. இங்க டெஃபிஷியன்சி எவ்ளோ? 39,000. as per statement of affairs is equal to loss எவ்வளோ? 52,000 minus profit. இப்போ இத நம்ம இந்த ஈக்குவேஷனை டோட்டலா மாத்தணும் அப்படின்னா என்ன வரும்? இந்த மைனஸ் ப்ராஃபிட்ங்கிறது இந்த பக்கம், அதாவது இந்த ஈக்குவல் டு சைனுக்கு இந்த பக்கம் வரப்ப பிளஸ் ப்ராஃபிட்டா மாறும். ஓகே.
இங்க பிளஸ் 39,000 இருக்கிறது இந்த பக்கம் போறப்போ மைனஸ் 39,000 மாறும். If possible, I'll just continue with one more step. So, profit is equal to 52,000 minus 39,000. Okay. So, with this, we'll get 13,000. இதையும் நீங்க calculatorல check பண்ணணும் அப்படின்னா, I'll do it. That is 52,000 minus 39,000. Okay, we are getting 13,000. இதுதான் profit. Okay. ஸோ இப்போ இந்த ஸ்டெப் அப்படியே வச்சுட்டு அடுத்தது டெஃபிஷியன்சி அக்கௌண்ட்டுக்கு போகிறோம். இது வந்து நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லையும் சொல்லியிருக்கேன், பட் ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த எக்ஸ்பிளனேஷன் விச் ஐ கிவன் பிஃபோர். என்ன அப்படின்னா, இந்த டெஃபிஷியன்சி அக்கௌண்ட் எதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் 39,000 ருபீஸ் டெஃபிஷியன்சி இருக்குன்னு. பட் அந்த டெஃபிஷியன்சி எப்படி வந்தது? ஸோ இதுல இருந்து இந்த டெஃபிஷியன்சி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கறது தான். ஓகே. இங்க வந்து நம்மளோட லாஸஸ் எல்லாத்தையும் போடுவோம். இங்க வந்து கிரெடிட் சோர்சஸ். ஓகே. ஸோ இங்க வந்து லாஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராயிங்ஸ். அதாவது பிஸ்னஸ்ல இருந்து காசு வெளியில போகுதுனாலே அது லாஸ் தான். ஸோ அது ஒரு 1,20,000 ருபீஸ். லாஸ் ஆன் ஸ்டாக் இது எல்லாமே நான் இந்த டேபிள்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து அப்படியே நம்ம ரீவேல்யூஷன்ல ரிப்பீட் பண்றோம். ஸ்டாக் 24,000, ஃபர்னிச்சர் 4,000, டெப்டார்ஸ் வந்து 12,000 அண்ட் பில்ஸ் ரிசீவபிள்ல ஒரு 6,000 அண்ட் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ல ஒரு 4,000. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணிட்டு அது போக டெஃபிஷியன்சி ஒரு 39,000 இந்த லாஸோட இந்த டெஃபிஷியன்சியும் சேர்த்து டோட்டலா 2,09,000 ருபீஸ். ஓகே. பட் ஆனா பிசினஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு பாத்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் வந்து 1,10,000. ஓகே. ஜுவல்லரி வந்து 8,000 ருபீஸ். ஓகே. அண்ட் ப்ராஃபிட் அது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஃபார்முலால கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 13,000 அந்த ப்ராஃபிட் வந்து 13,000 ருபீஸ். இதெல்லாம் வந்து கையில இருக்கிற அமௌண்ட். ஸோ இதையும் டோட்டல் பண்ணனா வில் கெட் 2,09,000 ருபீஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் திஸ் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also, if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this, signing off, Dr. Shanti. Thank you once again.